இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது பிரியாணி 1 கிலோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கோம். மட்டன், சிக்கன், காளான், இந்த மாதிரி நாட்டுக்கோழி, இந்த மாதிரி பிரியாணிலாம் நிறைய போட்டிருக்கோம். 1 கிலோவில், 2 கிலோவில், 3 கிலோவில் கூட போட்டிருக்கோம். அதை முடிஞ்ச எல்லோரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்குது, நல்லா வந்துச்சு, எங்கள் வீட்டில் பாராட்டு வாங்கணும் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி வந்திருக்குது. அது இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு அதில் 1 கிலோ எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு பிரியாணியில் நான் எந்தெந்த அளவு எப்படியெல்லாம் கரெக்டாக போடுறனோ அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 1 கிலோவில் 1/2 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ, 3/4 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ வரைக்கும், 100 கிலோ வரைக்கும் கூட நீங்கள் செய்யலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலான ஒரு பிரியாணி ரெசிபி இப்போ நம்ம போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் இஞ்சி பூண்டு அளவு, மசால், பிரியாணிக்கு என்னென்ன மசால் போட்டால் எப்படி நல்லாயிருக்கும், டேஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி நல்ல டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இருக்கும் இது உங்களுக்கு. நீங்கள் 1 கிலோ தனியாக கேட்டிங்க, கண்டிப்பாக என்னால் 1 கிலோ போடலாம். ஆனால் ஏற்கனவே நம்ம சேனலில் பிரியாணி ரெசிபி இருக்கிறதுனால எதுக்கு சும்மா சும்மா பிரியாணி போடணும் அப்படின்னு தான் நான் போடலை. இப்போ ஒரு பிரியாணி போடுறேன். இந்த பிரியாணியை வச்சு நீங்கள் 1 கிலோவுக்கு எப்படி அளவு பிரித்து செய்யலாம் அப்படிங்கிற முதல் கொண்டு நான் சொல்லியிருக்கேன். நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையை பார்த்து 1 கிலோவுக்கு நீங்கள் பிரியாணி செஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ போடணும் அப்படின்றது, பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அதை தனியாக உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டான அளவில் பிரியாணி செய்யுங்க. நான் மட்டனில் இந்த பிரியாணி பண்ணுறேன். நீங்கள் சிக்கனில் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் தான் பண்ண போகிறீங்க. அதே போல் காளான், வெஜ் எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் பிரியாணி பண்ணலாம். இது மட்டனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிரியாணிக்குமே இதே மெத்தட் தான். அப்புறம் நான் நெய்யெல்லாம் பிரியாணிக்கு சேர்த்துக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் யாரும் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் நெய் சேர்த்துக்கல. உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாளிப்பீங்களே அப்பயும் நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் இறக்குறப்ப, லாஸ்ட்டாக தம் போட்டு இறக்குறப்ப மேலே நெய் ஊற்றி நீங்கள் இறக்கிக்கலாம். நெய் இல்லாமையும் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே வீட்டில் நெய் இல்லாமல் தான் பிரியாணி செய்வோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நெய் இல்லாமலும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ அந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்காக இப்போ பாத்திரம் வச்சு ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன், ஒரு 8 கிராம்பு, 8 ஏலக்காய், இதே போல் சின்ன சைஸில் ஒரு 8 பட்டை எடுத்திருக்கேன், 4 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். அது பொரிஞ்சதுமே இது 2 கிலோவுக்கு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம மிளகாத்தூளெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்காக தான் பச்சை மிளகாய் கம்மியாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 10, அதே இதில் சேர்த்துடலாம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா நம்ம பிரியாணிக்கு ஒரு மசால் பண்ணணும். அது என்ன மசால் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பட்டை இந்த அளவுக்கு ஒரு 20 பட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காயும் அதே அளவுக்கு 20 எடுத்திருக்கேன், கிராம்பும் அதே அளவுக்கு தான் 20 எடுத்திருக்கேன். எப்பயுமே பிரியாணிக்கு கிராம்பு அதிகமாக சேர்த்துக்க கூடாது. அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிரியாணி ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி சாப்பிட்றப்ப நாக்கெல்லாம் எரியும். அதனால கிராம்பு எப்பயுமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க. சரி அளவு எடுத்திருக்கேன். கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சரி அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் சோம்பு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் 1.5 ஸ்பூன் சோம்பும் 1 ஸ்பூன் கசகசாவும் எடுத்திருக்கேன். இந்த மசாலா தான் நம்ம பிரியாணிக்கே டேஸ்ட் கொடுக்க போகிற ஒரு மசால். நீங்கள் எந்த மசால் நீங்கள் சேர்த்துருந்தாலும் நான் சொல்கிற இந்த மசாலா சேர்த்து பாருங்கள், உங்கள் பிரியாணியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்வீங்க. இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம், ஆனாலும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுலேயும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோங்க. நான் பவுடரே பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் பிரியாணி அந்த கலர் நல்லா கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கருகிருச்சு அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதில் புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். புதினா மல்லித்தலை சேர்த்துடலாம். புதினா நம்ம கையில் 2 கைப்பிடி அளவு புதினா, அதே அளவு மல்லித்தலை நம்ம கையில் 2 கைப்பிடி அளவு மல்லித்தலை. இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் பிரியாணியோட மசால். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக இது 2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால தான் நான் அந்த அளவுக்கே எடுத்திருக்கேன். அதே போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம்.
அதை வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 2 கிலோவுக்கு 1/4 கிலோ தக்காளி. தக்காளி வந்து அதிகமாக போடக்கூடாது, பிரியாணிக்கு கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அதிகமாக தக்காளி போட்டால் அதுக்கு பேர் தக்காளி சாப்பாடு. தக்காளி நல்லா மசியட்டும். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கிலோ செய்ய போகிறதுனால ஒரு 10 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதிலேருந்து தான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். 2 3 4 5 6 7 8 9 10. ரெண்டு கிலோ மட்டன். இது 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டன் போடுறேன். உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டனை வந்து ஃபுல்லுமே வேக வைக்கக்கூடாது, அளவாக தான் வேக வைக்கணும். நான் 2 விசில் விட்டு தான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணியில் போடுறப்பயே பேலன்ஸ் வெந்துடும். அதனால கம்மியாக தான் வேக வைக்கணும். பிரியாணிக்கு குழம்பு செஞ்சாலுமே அந்த மெத்தடில் தாங்க வேக வைக்கணும். 1 விசில் 2 விசில் வெந்துடும் அப்படின்ற எப்படி வேகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2 விசில் விட்டு அதை கொதிக்க வச்சு வேக வச்சாதான் அந்த மட்டனோட குழம்போட டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அதனால நான் 2 விசில் விட்டு தான் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு மட்டும்தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிருச்சு. அடுத்து மட்டன் சேர்த்துடலாம். வேக வச்ச மட்டன். நான் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வேக வைக்கல, மஞ்சத்தூள் போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இருந்தோம்னா பிரியாணி வந்து மஞ்சள் கலராக வந்துடும். அதனால தான் நான் மஞ்சத்தூள் போடலை. தண்ணியே இல்லாமல் வெறும் மட்டனை மட்டும்தான் போட்டிருக்கேன். தண்ணியை கடைசியில் நம்ம அரிசிக்கு ஊற்றுவோம் இல்லையா தண்ணி, அது கூட சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். மசால் சேர்ந்து கறியில் பிடிச்சி வேகட்டும். மட்டன் சேர்த்து கிளறி விட்டதுமே தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 கப் தயிர் வந்து 200 கிராம் தயிர். தயிர் ஊற்றி வேக வச்சா கறி வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிரை கறி கூடையே சேர்த்து ஊற்றி வேக வைக்கிறது. 1 லெமனோட ஜூஸ் இது, அது இதில் சேர்த்துறேன். 1 லெமன் போதும். இது வந்து நான் 2 கிலோ சீரக சம்பா அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நான் வந்து எப்பயுமே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் செய்கிறப்போ சீரக சம்பாவில் தான் செய்வேன். அது வந்து தனி டேஸ்ட்டு தனியாக இருக்கும். பாசுமதியை விட சீரக சம்பாவில் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதனால நான் சீரக சம்பா 2 கிலோ ஊற வச்சுருக்கேன். மட்டன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ அரிசி சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். நான் செய்கிற அளவு வந்து 2 கிலோ. ஆனால் உங்களுக்கு இதில் 1 கிலோ செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ நான் போட்ட மசாலிலேருந்து எல்லாமே பாதி பாதியாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை போட்டு நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம அரிசியும் வதங்குற மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விடணும். அவ்வளவுதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ 2-3 நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா கலந்து. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1 கிலோ அரிசி வந்து 1 கிண்ணம் இருக்கும். இதில் 2 கிண்ணம் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதில் 4 கிண்ணம் தண்ணி ஊற்ற போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணி இதில் 1 கிண்ணம் ஃபுல்லாக இருந்தது, அதை சேர்த்துக்கலாம். இப்போது 2 3 4 3 கிண்ணம் தண்ணி. இதில் 1 கிண்ணத்தில் மட்டன் தண்ணி மொத்தம் சேர்த்து 4 கிண்ணம் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 கிண்ணம் அரிசியில் 4 தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு இப்போ கலந்துடலாம். இப்போ
இப்போ நம்ம குக்கரில் செய்கிறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்பயுமே ஒரு படி அரிசி தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். நம்ம பாத்திரத்தில் இந்த மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறப்போ கரெக்டான அளவு ஊற்றினா தான் நல்லா வேகும். அதனால நான் கரெக்டாக 2க்கு 4ன்னு ஊற்றிருக்கேன். இதே நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் 2 படி அரிசிக்கு 3 படி தண்ணி ஊற்றினாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து குக்கர் மூடி போட்டு அந்த ஸ்டீமெல்லாம் வெளியில் வராமல் வேக வைக்கிறோம் இல்லையா, அதனால குழஞ்சு போயிடும். அதனால தண்ணி குக்கரில் எப்பயுமே கம்மியாக தான் ஊற்றணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறப்போ சரியான அளவு ஊற்றணும். அவ்வளோதான். உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பெல்லாம் போட்டு கிண்டியாச்சு. நல்லா தீ வைக்கணும். இப்போ தான் அரிசி போட்டு தீ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அரிசி வந்து நறுக்கரிசி பட்டுரும். அதனால அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தீ வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் அரிசி வந்து நல்லா வேகும், பூ போல் வேகும். இப்போ தீ வந்து நான் அதிகமாகவே வச்சுக்கிறேன், கொதிக்கிற வரைக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்மில் வேணால், ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி கம்மியாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கிண்டுறப்ப தெரியும், தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இன்னும் நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். இன்னும் இருக்கிற தண்ணியில் வத்துற வரைக்கும் அடுப்பு கொஞ்சம் சிம்லையே இருக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வத்திருச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் வேக வேண்டியிருக்கு. இப்போ தம்மு வச்சிடலாம். நம்ம கிராமத்து சைட்ல எல்லாம் நம்ம பிரியாணி செஞ்சால் அடுப்பு கறி இருக்கும், அப்புறமா சிரட்டையெல்லாம் இருக்கும்னா தேங்காய் தொட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு நம்ம அதுக்கு மேலே தட்டு மேலே போடுவோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி அடுப்பு எரிக்கிறதுக்கோ இல்லை இந்த தீ போடுறதுக்கோ வசதி இருக்காது இல்லையா, அதனால இந்த மாதிரி தம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு. நல்லா கிண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இது வந்து ஒரு காட்டன் துணி, அதை நல்லா தண்ணியில் முக்கி நனைச்சிக்கிறணும். நல்லா நனைச்சி புழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடியாச்சு. அந்த ஒரு காட்டன் துணியை நல்லா நனைச்சி இந்த மாதிரி மூடி அதுக்கு மேலே தட்டை தூக்கி வச்சுருங்க. இப்போ இது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிடலாம். நான் இதில் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு வெயிட்டுக்காக தான் வைக்கிறேன். உங்களுக்கு வெயிட்டாக எது இருந்தாலும் அதை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஆவி வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் மேலே வெயிட் வச்சுருக்கேன். கீழே அடுப்பில் வந்து ஃபுல் சிம், எந்த அளவுக்கு சிம்மில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பிக்கலாம். இப்போ தம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டதுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி எல்லாமே வத்தி இருக்கு. ரைஸும் சூப்பராக வெந்திருக்கு. இதோட எங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு இதில் தண்ணி வத்தாமல் வேகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லையா, மேலே ஈரமான துணி போட்டு மேலே இது மாதிரி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. அடியில் இருக்க சாப்பாடை இப்போ பெரட்டி விட்டா கீழே மேலேயும் நல்லா மாறி வந்துடும். இப்போ இறக்கி வச்சு மூடி வச்சிடலாம். பிரியாணி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா மட்டும் இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து தம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் நான். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி தனியாக இறக்கி வச்சிடலாம். இதே மெத்தடில் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் நம்ம பிரியாணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.